வீடியோவை பார்த்துட்டு இருக்க அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் ஓல்டு டெரஸ் ஒரு 25 இயர்ஸ் அபோவ் வீட்டில் நம்ம டெரஸில் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம். அந்த வீடியோவை தான் நம்ம முழுக்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபுல்லாக வீடியோவாக பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். டெரஸில் இதுக்கு முன்னாடி செங்கல் ஜல்லி போட்டு பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த கிராக்ஸ் மூலயமா என்ன ஆச்சுன்னா, சீலிங்கில் வாட்டர் லீக்கேஜ் ஏற்பட்டு ராடு கரோடிங், ரூஃப் ஃபுல்லாகவே பல்ஜு, அங்கங்கே வாட்டர் லீக்கேஜ், இந்த இஷ்யூஸ்லாம் நிறைய இருந்தது. இதெல்லாம் நம்ம கிளியர் பண்ண போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோவை கண்டினியூவாக வாங்க நம்ம பார்க்கலாம். டெரஸில் இருக்க கிராக்ஸ்லாம் நம்ம சிப்பிங் பண்ணி ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி எடுக்கிறோம். கிராக்ஸை சிப் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது கெமிக்கல் அப்ளை பண்ணும் பொழுது எங்கெங்கே அந்த கிராக்ஸ் ட்ராவல் ஆச்சோ அந்த இடத்துக்குலாம் இந்த கெமிக்கல் போயிட்டு ப்ரொடக்ட் பண்ணி வாட்டர் லீக்கேஜை அரெஸ்ட் பண்ணும். ப்ரொடக்ட் பண்ணி வாட்டரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை இந்த கெமிக்கல் பண்ணும். ஃபுல் கிராக்ஸையும் லாக் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பேக்கிங் பண்ணுறோம். இதுவும் வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கல் வச்சு பேக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பேரப்பெட்ட வால் வித் ஃப்ளோர் ஜாயிண்ட். டெரஸில் நம்ம பேரப்பெட்ட வாலில் ஒரு 1.5 ஃபீட்டுக்கும் பேரப்பேட் வால் ஜாயிண்டில் நம்ம டெரஸில் ஒரு 5 இன்ச்சுக்கும் நம்ம கெமிக்கல் கோட்டிங் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சைடு பிளாஸ்டிங் ரூஃப் ஜாயின்லேருந்து பேரப்பட்ட வால் ஜாயிண்ட்டுக்கு நம்ம ஸ்லோப்பை சைடு பிளாஸ்டிங் பண்ணுறோம். நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைடு பிளாஸ்டிங் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தி கட்டுறோம். பாத்தி கட்டி லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டே நம்ம தண்ணி விட்டு செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டே நம்ம வாட்டரை ஃபுல்லாக ஸ்டாக் பண்ணி லீக் செக் பண்ணுறோம். வாட்டர் லீக்கேஜ் இருந்தால் நம்மளுக்கு வாட்டர் லீக் ஆகும். இந்த சைடில் மீண்டும் வாட்டர் லீக்கேஜ் இருந்தது. ஆல்ரெடி நம்ம டெம்ப்ரவரியாக அந்த கிராக்ஸ் அட்டன் பண்ணோம். இப்போ பர்மனெண்ட்டாக அட்டன் பண்ணுறோம். வாட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம ஸ்டாக் பண்ணி நம்ம செக் பண்ணும் பொழுது ஃபுல்லாக சிப்பிங் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வாட்டர் ஸ்டாக் பண்ணி செக் பண்ணும்போது நம்மளுக்கு லீக் தெரிஞ்சிடும். லீக் இருந்தது. மீண்டும் அந்த லீக்கை நம்ம சிப் பண்ணி கிராக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதே போல் நம்ம பேக் பண்ணுறோம். பேக் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு மறுபடியும் தேவை இருந்தால் நம்ம வாட்டர் ஸ்டாக் பண்ணி மறுபடியும் செக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம டெரஸை நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக வாட்டர் வச்சு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம கோட்டிங் ப்ராசஸ். கோட்டிங்கு ஃபுல்லாகவே நம்ம இப்போ அடிச்சிருக்கோம். பேரப்பட்ட வாலில் ஒரு 1.5 ஃபீட்டு வித் ஃப்ளோர் ஃபுல்லாகவே கோட்டிங்கை நம்ம அடிச்சிருக்கோம். கோட்டிங் வெர்டிக்கல் லைன், ஹரிசாண்டல் லைன் நம்ம 2 கோட் கெமிக்கலை அப்ளை பண்ணுறோம். நம்மளுடைய வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்கு எங்கெங்கே நம்ம பண்ணுறோன்னா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், தமிழ்நாடு ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறோம். அண்டு பாண்டிச்சேரி. ஒர்க்கு இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய ஒர்க் எப்பொழுதும் ஹை குவாலிட்டியில் லோ காஸ்ட் ப்ரைஸில் நம்ம ஒர்க்கு நிறைய இடத்துல பண்ணி கொடுத்துருக்கோம். ஒர்க் இருந்தால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.
அடுத்தது வந்து செகண்ட் கோட்டிங் வந்து அப்ளிகேஷன் பண்ணுறோம். டூ கோட் கெமிக்கலை நம்ம அப்ளிகேஷனை ஃபினிஷ் பண்ண பிறகு நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து கஸ்டமருடைய மன விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறோம். எதனால் நம்ம இந்த மாதிரி சொல்கிறோன்னா, சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா, காங்கிரீட் நம்ம மேலே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஜியோ டெக்டைல்ஸ் ஃபைப்ரிக் கிளாத்தை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு காங்கிரீட்டை மேலே அப்ளை பண்ணுறோம். சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை சார் நாங்கள் மேலே செங்கல் ஜல்லி போடணும் மீண்டும், அதுக்கு மேலே டைல் ஒட்டும் அப்படின்னா டெரஸ் சர்ஃபேஸ்க்கு மேலே நம்ம 1 லேயர் வந்து ஃபுல்லாகவே கலவையை மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணுறோம். அதுக்கு மேலே டைல் வந்து செங்கல் ஜல்லி போட்டு டைல் ஒட்டிக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் விரைவில் சந்திக்கலாம் அன்பு உள்ளங்களே.